எனக்கு கூட அரசியல் எல்லாம் தெரியாது. அதிலே தொடர்பே கிடையாது. நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லாரும் வேலைக்கு முடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், அடிக்கட்டும், நன்றி நன்றி. அன்புசால் நாடக கலாரசிக பெருமக்களே, இதுக்கிட்ட இவ்வளவு தூரம் கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மற்றும் என்னுடைய சார்பிலும் இந்த 2024ஆம் ஆண்டு முதலிலே சந்திருக்கின்ற வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வருகின்ற பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருக வருக வரவேற்கின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லபடியாக நாடகத்தை துவங்கியிருக்கான். ஆமாங்க. புத்தாண்டு வாழ்த்து சொல்லியாச்சு, பொங்கல் வாழ்த்து சொல்லியாச்சு, தீபாவளி வாழ்த்து. தீபாவளி தான் முடிஞ்சு வச்சே, அது முடிஞ்சிருச்சு. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வரல, அதனால சொல்லலை. இப்போ வந்திருக்கான் அடுத்த வருஷத்துக்கு இப்போ வேண்டாம், அட்வான்ஸா அப்புறம் டிசம்பர்ல சொல்லிக்கிறோம். எப்பா சித்திரைக்கு மேல தான் சொல்லணும். இப்போ அவசரம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற நடப்புல என்ன இருக்கா அதை சொல்லும், அதான் முக்கியம். எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி நாடகத்தை நல்லபடியா துவங்கி இருக்கோம், நல்லபடியா நடத்தணும். அதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். வக்காங்கண்டியும் புள்ள அதுக்காகத்தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்க. நல்லபடியா நடிக்கிறது எங்க வேலையா இருந்தாலும் நல்லபடியா ரசிக்கணும், அது உங்க வேலை. எதுக்காக சொல்ல வரேன்னா, ரசிப்பும் நடிப்பும் ரெண்டும் ஒன்று இணைந்தால்தான் அந்த கலை உயிர்ப்பிக்கும்டாண்ணா. அப்ப எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கடான்னா உங்ககிட்ட இருக்கு. அப்ப எப்படி இருக்கணும்? உற்சாகத்தோடு கலகலப்பா சிரிச்சு கைதட்டி ஆரவாரத்தோடு இருந்தீங்கன்னா, இப்படி சிரிச்சா லூசு பயின்றாங்க. சம்பந்தத்தோட சிரிக்கணும், சம்பந்தம் இல்லாம சிரிக்கப்படாது. சரிதானா? அதனால நல்லபடியா ரசிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிட்டு நல்லபடியா நாடகத்தை நாங்களும் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, என்ன பண்ணுறது, கால சூழ்நிலை. ஆனா நம்ம ஊர்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க. உங்களுடைய தகர கொட்டகை எதுக்கு? நீங்க நாடகக்காரங்க மட்டும் கொட்டைக்குள்ள இருக்காங்க, நம்ம மட்டும் கொட்டரை மனையில் உட்காரதா அதுக்காக அப்படின்னு கணக்கா தாய்மார்கள் சிரமப்படக்கூடாதே, அதான் முக்கியம். அவங்களுக்காக இந்த தகர கொட்டையை போட்டு விடிய வரைக்கும் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் செஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? மாசம் அப்படி மாசம். என்ன மாசம்? இல்ல வருஷத்துல 12 மாசம். அதானே 12 3 பங்கா பிரிச்சிருக்கேன். அது எப்படி? 3 12 அதான 3 பங்கு. இந்த 3 பங்கு என்னடான்னா, அப்படி கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இது கடுமையான பனிகாலம். குளிர்காலம். மாசி வரைக்கும் இப்ப நடக்கிறது மார்கழி, தை, மாசி வரைக்குமே பனிதான். அப்புறம் பங்குனி, சித்திரை, வைகாசி அது கடுமையான வெயில் காலம். கொஞ்சம் வெயில் காலம், மேலே எரியும் கீழே எரியும் கொடுமை. ஆமா. அப்புறம் காத்து மழை அப்படி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்குவேன். இதுல என்ன கொடுமைன்னா, இந்த கார்த்திகை மார்கழியில நாடகம் ஆடும்போது ஏதாவது நல்ல விஷயம் நம்ம சொல்லலாம்னு நினைச்சு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு மனசு சந்தோஷமாயி கை தட்டலாம்னு நினைப்பாங்க. சரி, தட்ட முடியாது. ஏன் மண்டக்கடமா? அது இல்ல, கை கவுட்டுக்குள்ள போயிடும். குளிருக்கு குளிருக்கு கை 2 இடத்துக்கு தானா போகும். எந்த இடம்? ஒண்ணு இங்க போகும், இல்லைன்னா இங்க போகும். எதுவா இருந்தாலும் காரணம் ஏன்? உடம்புல சூடாக இருக்கிற பகுதி 2 பகுதி தான். 2 அக்கள் தான். இங்க அக்கள் தான். அதுக்கு தான் காய்ச்சல் பாக்குற டாக்டர் கூட நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மள மாதிரி பெரிய ஆளுகளா இருந்தா தெர்மாமீட்டர் 2 உதட்டு நாக்க தூக்க சொல்லிட்டு அடியில் வச்சு பாப்பேன். சின்ன பிள்ளையா இருக்கு கையை தூக்க சொல்லி இதுல வச்சு பாப்பேன். கம்ம கூட்டுல ரொம்ப பச்சை பிள்ளை அக்கா கப்பட தூக்க சொல்லி உள்ள வச்சு 102 டிகிரி இருக்கு. என்னது சின்ன பிள்ளையிலே வா
உடம்புல உஷ்ணத்தை காட்டக்கூடிய இடம் அந்த 2 இடம். அப்ப சூட்டுக்கு குளிருக்கு கை கவிட்டுக்குள்ள போறதுல தப்பு இல்ல. நம்ம கவிட்டுக்குள்ள கை போனா தப்பு இல்ல, அடுத்தவன் கவிட்டுக்குள்ள கை போயிடக்கூடாது. அப்படி போயிருச்சுன்னா அவனுக்கு அது சுகமா இருக்கும், நமக்கு அது சுகமாயிக்கிறேன். தொடச்சிக்க வேண்டியதானே. அதனால கையை கவனமா வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். உனக்கு அனுபவம், தொடச்சுக்கிற துண்டு கையில வச்சிருக்கேன், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருப்பா இல்லையா? அதனால கையை கவனமா வச்சிருந்து நாடகத்தை பாருங்க. இதுல இன்னொரு விஷயம்னா, இந்த மார்கழிக்கும் தைக்கும் மாசத்துக்கு உண்டான ஒரு பெருமை என்ன விஷயம்னா, நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. ஊருக்குள்ள புருஷ முண்டாட்டி இருப்பாங்கல்ல, அதுல அந்நுண்ணியமா இருக்க புருஷ முண்டாட்டி இருக்கு, சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்க புருஷ முண்டாட்டி இருக்கு, 2 இருக்குல்ல. இதுல என்ன வேடிக்கைன்னா, எப்பவுமே அடிச்சுக்கிட்டே திரிவாங்க புருஷ முண்டாட்டி. சரி, அப்படி புருஷ முண்டாட்டி கூட கோவப்படுவா. இந்த கார்த்திகை மார்கழியில பொண்டாட்டி வெளியே படுத்தான்னு வச்சுக்க, சைஸா கூப்பிடுவேன். என்னன்னு கழுத கொசு கடிக்குதா இல்லையா? எவ்வளவு அக்கறை, சண்டை ஓட்ட உள்ள வந்து படுவா. அவ்வளவு அக்கறை. அக்கறை இல்ல இவன் அனப்புக்கு கூப்பிடுறது. இதே பங்குனி சித்திரையில பாருவேன். சரி, பங்குனி சித்திரையில ரொம்ப அந்நுண்ணியமான புருஷ முண்டாட்டியா இருக்கும், ரொம்ப எங்கிட்ட பிரிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி புருஷ முண்டாட்டி கூட பங்குனி சித்திரையில பொண்டாட்டி லேசா மேல அப்படி கைய போட்டா தள்ளிப்படு இன்பச்செல்வன் கேட்டுக்கப்பா, உன் முட்டாடியை பத்தி தான் பேசி. காரணம் ஏன்னா, அந்த கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி மனசும் மாறும், உடல் நிலையும் மாறும். இது இயற்கை, அதுல தப்பு இல்ல. அதுலதான் சொன்னா, மார்கழியில மச்சும் குளிரும், தையில தரையும் குளிரும், புரட்டாசியில உனக்கு கேட்டாங்களே இப்ப பூராங்குளிரும். அதோட விட்டு தொலையா என்ன ஏதாவது எடிப்படிய மாற்றி வருது வேலையை போச்சு மாப்பிள்ள. அப்படி இல்லை. ஆக பனி அப்படி நினைச்சு அதை நம்ம கவனிக்காம அது பணியை செய்யுது, நம்ம பணியை செய்வோம் அப்படின்னு சொல்லி நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லிடுறேன். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்னு சொன்னா போல இருந்துடுங்க, ரசிக சோதர சகோதரிகளை வணக்கமுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. நீங்க பின்னால கொட்டகைக்கு பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முன்னாடி வந்தவருக்கு முடிய பழகிருந்து என்ன நடக்குது கவனிங்க. முன்னாடி வந்தவங்க விடிய வரைக்கிறீங்க, என்ன நடக்குது கவனிங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. கலக்கி மதிப்பு தரணும், நாடக கலக்கி மதிப்பு தரணும், தமிழகத்தின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலக்கி மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கவிக்குரிய சொல்ல வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும். கவிக்குரிய சொல்ல வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும். நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்று சொன்னா ரசிக சோதர சோதரிகள் வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க. முதல்ல நோட்டீஸ் வாச்சுக்கிறேன். என்ன நாடகம், எதுக்காக நாடகம் அப்படிங்கிற நம்ம சொல்லணுமா இல்லையா? ஆமா, அதை சொல்லிவிட்டு சொந்த தாக்கல சேர்ந்தே பாண்டிய சேர்ந்தே வாசிச்சோம். நீங்க வாசிக்கையில நாங்களும் வாசிக்கிறோம். ஏங்க நோட்டீஸ் வாசிக்கும்போது நீங்க வாசிக்கப்படாது. ஏங்க கேட்காது, எது சத்தம் கேட்காது. என்ன சொல்றோம்னு பாட்டு பாடும்போது நீங்க வாசிச்சா போதும். கொல்லைக்கு போனாலும் கூட்டு ஆகாதுன்னு நினைக்கிறவே நான் இல்ல. 2 பேரும் சேர்ந்தே போவோமே. அப்படி போய் தான் பல பிரச்சனை மாட்டிருக்கேன். நான் சும்மா நான் தனியாவே போய்க்கிறேன். தனியாவே மாமனார் சொன்ன அர்த்தம் இருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா தோகைமலை ஒன்றியம் புத்தூர் கிராமம் வெங்கடத்தான்பட்டி
புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவாக ஒரு பொதுமக்கள் சார்பாக மற்றும் இளைஞர் சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கலைகளில் நடைபெறுகிற நாடகம் வள்ளிதினம் நம்ம நாடகம். இது விமர்சையாக இங்கே நடைபெறும் நண்பர்களே. ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எந்த கட்சியும் எந்த மதத்தையும் சாராதவன். கண்டிப்பா. ஆனால் எல்லா கட்சியும் சார்ந்தவர்களுக்கும் எல்லா மதத்திற்கும் பிடித்த ஒரு மனிதன் யாரான்னா கேப்டன் விஜயகாந்த். என்ன காரணம்னா உதவி, மற்றவர்களுக்கு பிறருடைய துன்பத்தை கண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதநேயமிக்க மனிதன். யாரை பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனித தத்துவம் உள்ள ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு அவர் நினைவாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம், மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் உயிரோடு இருக்கும்போது மரியாதையா, செத்ததுக்கப்புறம் மரியாதையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக செத்ததுக்கப்புறம் தான் மரியாதை, உயிரோடு இருக்கும்போது இல்லை. கண்டிப்பாக. நல்லா யோசிச்சு பாருங்க. பாம்பு பேர் நல்ல பாம்புன்னு வச்சுருக்கேன். ஆமாம். ஆனால் கடிக்கும்னு தெரியும். அடுத்த செகண்டே ஒரு 5 நிமிஷம். ஆனால் நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்கேன். போட்டால் அந்த நிமிஷமே போட்டுரும். ஆனால் உசுரோடு இருக்கும்போது நல்ல பாம்பு வந்துச்சுன்னா கம்பை தூக்கிட்டு அடிக்கத்தான் வர்றேன். ஆனால் பாம்பு சிலையாக இருந்துச்சுன்னா நாகராஜான்னு கொண்டு போய் பால் ஊற்றுறேன். கல்லாக இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. உயிரோடு இருக்கும்போது உண்மையா இல்லையா? கண்டிப்பாக. இது இயற்கை. சூப்பர் சூப்பர். மனுஷனுக்கு அதே தான். உசுரோடு இருக்கும்போது அவனுடைய செய்த நன்மையும் தீமையும் யாருக்கும் தெரியாது. செத்ததுக்கு பிறகு தான் ஐயோ அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னா அதைத்தான் சொன்னா, இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னா. என்ன காரணம்னா மனிதன் வாழ்றது எப்போ வாழணும்னா செத்ததுக்கு அப்புறம் வாழணும். அதுதான் வாழ்க்கை. அதான் வாழ்றது வாழ்க்கை இல்லை, செத்ததுக்கு அப்புறமும் வாழணும். அது சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? கண்டிப்பா. அதுல எங்க கண்டுபிடிக்கலாம்னா, எல்லாரும் நினைக்கிறான் சொர்க்கம் நரகம் மேலோகத்தில் இருக்கு, அங்க கொண்டு என்ன கோப்பரில் ஓட்டு பொறிப்பாங்க, தப்பு செஞ்சவனுக்குலாம் நரகம் அங்க கொண்டு பொறிப்பாங்க. அதெல்லாம் ஒரு மனுஷனும் கிடையாது. சரி, சொர்க்கம் நரகம் இங்கே தான் இருக்கு. எங்க எப்படிங்க? செத்து ஒரு மனுஷனை தூக்கிட்டு போகும்போது 4 பேர் பேசுவான் பாரு. எப்படி? அதுல தெரிஞ்சுக்கலாம். எப்படி? யாருப்பா செத்தது? அடே நம்ம ராமசாமியாடா, சே நல்லவன்டா, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அவன் இருந்திருந்தான்னா அந்த ஊருக்கு 4 நல்லது செஞ்சிருப்பான், போட்டோம்டா அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம். யார் ராமசாமியா? தாயலி சாய வேண்டிய அழுத்தான், தொலைட்டான், அவன் எம்பிட்டு குடும்பத்துக்கு எடுத்திருக்கான், அவெல்லாம் போக வேண்டிய அழுத்தான் அப்படின்னா அவனுக்கு கன்ஃபார்ம்டா. ராமசாமி செத்து போயிட்டா? அப்படியா? பொதுவாக சொல்கிறேன். அவனையா என் ஊருக்குள்ள குழப்பத்தில் எடுத்து வச்சுனாங்களே அவனைய. அது மாதிரி மனிதன் இறந்ததுக்கு பிறகு அவனுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு பார்க்கணும். அதை நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்தோம் இல்லையா? நல்லவனுக்கு மட்டும்தான் அப்படி கூட்டம் கூடும். அதனால அந்த மனிதனுடைய ஆன்மா அந்த இறைவனுடைய திருவடியிலே இளைப்பாரட்டும் என்று சொல்லி நாமெல்லாம் அவருக்காக வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்துவோம். இந்த நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமணிகளை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தக்கூடிய கடமை செலுப்பதாலே இந்த நிகழ்ச்சியிலே கதாநாயகனாக இந்த நாடகத்தின் நாயகனாக உங்கள் முன்னால் பங்கெடுக்க காத்திருக்கின்றார் ஏஎஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள். இந்த நாடகத்தில் வேலன் வேடன் ஒருத்தர் கிடைக்க காத்திருக்கின்றார்கள். அதற்கு இணையாக குயிலுடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி. அன்பு சகோதரி சென்னை சார்ந்த எம்பி லட்சுமி அவர்கள் வள்ளி நாயகமாக கிடைக்க காத்திருக்கின்றார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது நீ பயமுறுத்தாது மனம் முடித்தே தீர வேண்டும் கச்சை கட்டி கொண்டவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார் அன்பு மாப்பிள்ளை கழக பிரியர் கரங்குளம் பி ஜெயமாதவன் அவர்கள் இங்கே நாரதா கழிக்க காத்திருக்கின்றார். ஏங்க இல்லைன்னா அவர் கட்டாம தான் வருவார். எப்போதுமே கல்யாணம் பண்ணுறதுக்காகத்தான் கச்சை கட்டியிருக்காரு. கச்சை கட்டுறதுன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்க, எப்படியாவது இந்த பிரச்சனை முடிச்சே தீரணும் அப்படின்னு பிடிவாதமா வர்றதான் கச்சை கட்டுறது. கச்சை கட்டுறதுனா கோமலம் கட்டுறதுன்னு அது இல்லையா? பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள் இனி சிவேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மில்லை சித்திரகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஆறுமணியும் அன்பின் பாடல்.
சபாஷ். மிக அருமையான ஒரு பாட்டு. நீங்கள் இந்த பாட்டை புரிஞ்சு கைதட்டினீங்களா புரியாமல் கைதட்டினீங்களா எனக்கு தெரியல. ஆனால் இசை என்பது புரிஞ்சாலும் புரியாட்டையும் கைதட்ட சொல்லும். ஏன்னா அதுதான் அந்த சுவை. ஆனால் அதில் உள்ள வரிகளை இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மிகச்சிறப்பான ஒரு செக்ஸ் பாட்டை அருமையாக பக்தி பாட்டில் செக்ஸும் பக்தியும் ஒன்று தான். உண்மையிலேயே அது செக்ஸ் பாட்டு தான். ஆனால் கொள்ள பேருக்கு தெரியாது. அதுதான் கவிஞருடைய திறமை. இந்த பாடல் வரிகளை கவனிச்சிங்கன்னா புரியும். சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் புத்தாச்சு என் கண்ணம்மா மேலையில் என் மனம் பித்தாச்சு. என்ன அர்த்தம்? வெண்ணிற மேனியில் என் மனம் பித்தாச்சு. முத வார்த்தை சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு. என்ன அர்த்தம்னா ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடும் போது இது அசிங்கம் அல்ல, ரொம்ப அபூர்வம், அற்புதம். ஏன்னா இல்லறம் அல்லாதது நல்லறம் அல்லதுன்னு அவ்வையே சொல்லியிருக்கான். அதாவது இல்லையா, குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லையா. அந்த சிந்திய வெண்பனி அப்படின்னா ஆணுடைய வீரியம் என்று சொல்லக்கூடிய அந்த விந்து, அதுதான் வெண்பனி. சிப்பிக்குள் முத்தாச்சு ஆணுடைய வீரியம், பெண்ணுடைய அந்த யோனி வாய், அதுதான் சிப்பி. அந்த சிப்பிக்குள் விழுந்து அந்த கருவாய் அந்த கருப்பைக்குள்ளே விழுந்து சிப்பிக்குள் முத்தாச்சு ஒரு குழந்தையாக, அதாவது முத்தாக வடிவெடுத்து ஒரு குழந்தையாக வந்தது அப்படிங்கிறத அழகா கவிஞன் எப்பொழுது அற்புதமாக சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா. சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு வெண்ணிறு மேனியில் என் மனம் பெத்தாச்சு. அப்படின்னா அவளுடைய நிறத்தை பார்த்து அவள் வெண்மையா சிகப்பா இருக்காளாம், அவளை பார்த்து அவன் மனசு பைத்தியமா ஆயிருச்சான். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கான் பார்த்தியா. அதெல்லாம் கவிஞர்கள் அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, பூரா குத்துப்பாட்டா போடுறாங்க. என்ன அது வேண்டாம், நமக்கு எதுக்கு, நல்லதே சொல்லுவோம். மிக அருமையான பாடலை பாடிய மாப்பிள்ளை அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்த கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. நன்றி நன்றி. அவரோடு இருந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் அன்பு தம்பி, என் பாசத்துக்கும் அன்புக்குரிய இன்று நாடக உலகத்தினுடைய முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் இன்னைக்கு சொல்லக்கூடிய தம்பியை. ஏன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்களை அவர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு மிருதங்க ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும் அவரை. இன்னைக்கு நிறைய நாடக உலகத்தில் நிறைய பசங்க அவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய ஃபீல்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு மிருதங்க ஆசிரியர் என் அன்பு தம்பி ஆவடியார் கோவிலை சார்ந்த மிகச்சிறந்த ஒரு காய்கறி வியாபாரி. எப்போ காய்கறி வித்தார் அவர்? ஆசிரியராக இருக்கிறவர் இல்லை, கொரோனா டயத்தில் லாக்டவுனில் வேறு வழி இல்லை, அப்புறம் அதுதான் பண்ண முடியும், காய்கறி தான் வித்தாப்பில். அப்புறம் முதல்ல எங்கிட்ட அடிக்கிறது. ஆனால் அந்த வண்டியை ஓரம் கட்டி இப்போ இரும்புக்கு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அது பாதுகாப்பாக வைக்க சொல்லியிருக்கேன். எப்பவும் நமக்கு அந்த சூழ்நிலை வரலாம். மனிதன் எப்போவுமே பழமையை மறக்கக்கூடாது என்பதற்காக. ஆக அன்பு தம்பி அழகேசனும் மோகன்தாஸும் இன்னைக்கு நாடக உலகத்தில் பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். என்ன காரணம்னா இன்றைக்கி நாடக உலகம் நிறையா யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை, தெரிஞ்சே தான் சொல்கிறேன். எல்லா கட் பண்ணாதீங்க, போடுங்கன்னு சொல்லுங்கள். எல்லா சங்கங்களும் நம்ம பொதுவாக சொல்லிட்டேன், எல்லா சங்கங்களும் நடிகர்களை வாழ வைக்கத்தான் சங்கமே தவிர, நடிகர்களின் நலனுக்காகத்தான் சங்கமே தவிர, அவர்களை பொழப்பை கெடுப்பதற்கும் அவர்கள் வயிற்றில் அடிப்பதற்கும் சங்கம் அல்ல. நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னு சொன்னா பொதுவாக மனுஷன்னா தப்பு பண்றவன் தான் மனுஷன். பெரிய யோகி இல்லை. நம்ம கலைஞர்னா தப்பு பண்ணத்தான் செய்வேன். ஏதோ ஒரு விஷயத்துல சின்ன தப்பு நடக்கும். அப்படி தப்பு நடந்துச்சுன்னா கூப்பிட்டு கண்டியுங்கள், தண்டியுங்கள், தப்பு இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை தண்டியுங்கள், கண்டியுங்கள். குடும்பத்திலே ஒரு பிள்ளைகளை கண்டிப்பதை போல அதற்காக அவர்கள் பிழப்பை முடக்குவது எக்காரணத்திலும் முறையல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நடிகர் சங்கங்களின் சட்டங்களிலே பைலாவிலே கிடையாது ஒருவன் மீது ஒத்துழையாமை போட வேண்டும் என்பது
பைலாவிலே கிடையாது. தனிச்சங்க பல பேருக்கு தெரியல, வேண்டாம் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல இறைவன் துணை இருப்பான், சங்கரன் துணை இருப்பான் என்று சொல்லி ஐத்தான் சொன்னாலுமே எங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கமன் டோலக்கன் தபேலா தொப்பி. சிறப்பு சிறப்பு, மிக அருமையான ஒரு வாத்தியம். சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு நாதம். இந்த கட்டில வாச்சு அந்த கட்டில வாச்சு அங்கிட்டலாம் வாச்சு வாசிக்கிறதுல வாசிக்கணும், அடிக்கப்படாது. அடிக்கப்படாது. மிருதங்கத்தை வாசிக்கிறதுனா சொல்றேன், அடிக்கணும்னு சொல்லவே கூடாது. கண்டிப்பா அந்த மாதிரி வாசிப்பு மிக அருமையான வாசிப்பு, நல்ல நாதம். அந்த நாதம்னா தீம் அப்படின்னா தீம்னு கேட்கணும். நாதம்னா காசுன்னு அர்த்தம்ல நம்மதுல. இப்படித்தான் வாட தாயி, என்ன பண்றது, அந்த நாத மூல வளர்ச்சி அவ்வளவுதான். அதாவது சாப்பு மீட்டு சுத்தமா கேட்கணும். அப்படி கேட்டா தாங்கடத்த கதை கடத்த கதை தாங்கடத்த விரகடத்த கதை தாங்கடத்த கதை கடத்த கதையும் தக்கம் அப்படி கேட்கணும். அப்படி வாச்சா தான் மிருதங்க. சில பேர் மொட்டை நாக்காரன் அடிச்ச மாதிரி அடிக்கிறான், சொத்தாங்க அப்படின்னா அவனையும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணங்க? அப்போ தான் 10 நாடகம் கொடுப்பேன். ஓ, தொழில் தர்மா. வரலாறு முக்கியம் இல்லை, வயிறு முக்கியம். நீங்க சொன்னதாங்க நாங்க சொன்னேன். சாப்பாடு முக்கியம் இல்லை, சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானா சாப்பாடு தான் முக்கியம். நீங்க சொன்னதே உங்க ஞாபகம் தான் வந்து தவறு கிடையாது. மிகச்சிறப்பு பாத்தியம். இங்கே ஆல்ரவுண்ட் வித்தகர், அன்புக்கும் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் செல்லியம்பட்டி எஸ்டி முத்துராஜ் அவர்கள் ஆல் ரவுண்ட்.
எடுத்து குச்சிய சவாஸ் போடு. விடாத ஓ சவாஸ் அருமை அருமை. நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. முத்துராஜனுக்கு நாடி நரம்புகள் அவ்வளவும் வேலை செய்யுது. கை முட்டி கால் முட்டி அவ்வளவும் பார்த்தேன் பார்த்தேன் கவனிச்சேன் அது அவ்வளவு வேலை செய்யுது. உங்களுக்கு கவனிச்சதுனால தான் 2 முட்டையும் சொல்ற சிறப்பான ஒரு வாத்தியம். இதெல்லாம் ஏன் இப்படி பேரை சொன்னே விழுந்து அடிச்சுட்டு வாசிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இது வாசிச்சாலும் வாசிக்காட்டே சம்பளம் கிடைச்சி போகும். அது வேற பிரச்சனை. அது வேற. ஆனால் வாங்குற சம்பளத்துக்கு தொழில் செஞ்சு உங்கள்கிட்ட பேர் வாங்கணுங்கிற அந்த ஒரே உள்நோக்கம் தான் அவங்க இதை செய்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக நல்ல கைதட்டிகளை கொடுத்து பாராட்டலாம் என்போடு கேட்டுக்கொண்டு வாங்க வாங்க வாங்க. இங்கே ஆல்ரவுண்டு வாசிக்கும் அருமை முத்துராஜ் அண்ணார் அவர்களுக்கு புலியூரை சேர்ந்த அருமை முருகன் அண்ணார் அவர்கள் சார்பாக 21 ரூபாய் என்பதை வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். பாசத்துக்கு அண்ணன் ரெங்கர் அண்ணார் அவர்கள்
ஆத்திமலை புதுப்பட்டி எங்க அண்ணன் சென்றார்? ஃபோன் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் எடுக்கல, திரும்ப நான் அடித்தேன், அவர் எடுக்கலை. அதுதான் நல்லது. ஆமாம், இல்லை நல்ல பழக்கம். அவர் அடிக்கும்போது நான் தூங்கிட்டேன், நான் அடிக்கும்போது அவர் தூங்கிட்டார். அதுதாங்க மரியாதை. அண்ணன் ரங்கரண்ணர் அவர்கள் எங்கு இருந்தாலும் இந்த பகுதியிலே எனக்காக வந்து பெருமைப்படுத்தி அன்பளிப்பு கொடுத்து பாராட்டுதலை செய்யக்கூடிய அன்பர் அண்ணார் ஆத்திமலை புதுப்பட்டி சார்ந்த ரங்கரண்ணார் அவர்கள் 50 ரூபாய் நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மிகச் சிறப்பான வாத்தியம் தாளம் லயம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் லய சக்கரவர்த்தி அருமை பாசத்துக்குரிய நண்பர் பி.கே. ராஜ் அவர்கள் தாளம் சேர்த்து உங்களை மகிழ்ப்பார். ராஜ் சூப்பரியா ஆயா சிங்க குட்டி சும்மா முன்னாடி வா, மூஞ்சிய காட்டேன். ஆள் பார்த்துக்கலாம், சினிமா கதாநாயகன், டப்பிங் பட கதாநாயகன் மாதிரி இருப்பாப்ல. ஆனால் என்ன இந்த இந்த தொழில் வந்து சும்மா வா தாளத்தை காடு மக்கள்கிட்ட. ஏன் இந்த தாளம் அவர் பழகினாருங்கிறது உங்களுக்கு யாருக்கும் இந்த பகுதியில் தெரியாது. ஏன் இதை பழகினார்னா அவங்க குருநாதர்கிட்ட போய் கேட்டிருக்காப்புல, என்னது 10 காசு செலவில்லாமல் சம்பாதிக்கிற தொழில் எது குருநாதான்னு கேட்டிருக்காப்புல. கையில் வச்சுக்க, இதை வச்சுக்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாடக உலகத்தில் அரமனைப்பட்டி வாட்சேன்னா வருஷத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாகும். ஓ பெட்டி மாத்திரம் பெல்லோஸ் மாத்திரம் புதுசாக ஆமா, செய்யணும். ஆமா. கண்டிப்பா, சிரமம். கண்டிப்பா. மிருதங்க வாட்சேன்னா தோல் மாற்றணும், அது 1 மாதத்துக்கு ஒருக்கா 6 ஆறு மாத்தணும். எப்போன்னு சொல்ல முடியாது, எப்போன்னு சொல்ல முடியாது. கிழியும் போதெல்லாம் மாற்றணும். 2 நாள் முடியும். அதே மாதிரி ஆல்ரவுண்டு அந்த தோல் கிழிஞ்சாலும் மாற்றணும், போல்ட் நட்டெல்லாம் மாற்றணும். உனக்கு சிரமம். வா ராஜு வாங்க, இதை காட்டு. உங்களை பற்றி பெருமையாக தானே சொல்கிறேன். சும்மா காட்டு. பிரிச்சு பழகும்போது வாங்கின இரும்பு இன்னைக்கு வரைக்கும் இருப்பா, உன்னை பெருமையா சொல்றேன். கொள்ளலை, தேயாது, உடையாது, அது வாட்டு கிடக்கும். 30 வருஷம் இருக்குமா? சிரிக்காத, வா இது வா, மூஞ்சி காட்டு வா. இந்த மேலே இருக்க இந்த கயிறு இந்த டேப்பு தான் அந்து போகும். வாங்கணும்ல, காசு போட்டு வாங்கணும்ல. தேவையில்லை. ஏன் மைக் செட்டு காட்ட கொஞ்சம் சடம்பு கொடுங்க, இந்த டேப்பு கொடுங்க, வாங்கி சுற்றிக்கிறோம்ல. எந்த செலவும் இல்லாமல் மிகச் சிறப்பாக தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற ராஜ் அவர்களுக்கு வாங்க ராஜ். வாங்க வாங்க சொன்னாப்புல நம்ம பகுதிக்கு வர்றீங்க அண்ணே, அவர் சடம்பு நம்மளை கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்புல. போதும்ல, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும்யா. சரி சரி போ போ. எங்க இதுக்கு மேலே மானங்கடை எப்படி சொல்ல முடியும்? மேலும் இங்கே பப்புனாக எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக காத்திருக்கின்றேன். ஆர்பி அறிஞர் நாயகனான் பப்புன் காமிக்கு பொம்பளை வேஷம் போக்குவரத்து லொட்டு என்ன செய்யலாம். இல்ல, அவருக்கு சந்தேகத்தை பாருங்க. சந்தேகம் ரொம்ப. அவங்கள்ட்ட சனல் இல்லைன்னா மைக் செட்டு காட்ட சடர் இல்லைன்னா டான்ஸ் காரப்புள்ள பாவாடை நாடாவை கோர்த்துக்குறோம். அப்போ போதுமா? நாடகம் இல்லைன்னா நான் குழந்தையாவிட்ட என்ன பேச்சியா போயிருக்கேன். இங்கே என்னோடு இணைந்து மேலும் ஒரு நகைச்சுவை நாயகனாக இங்கே நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என் அன்பு மாப்பிள்ளை. இன்று தமிழகமெங்கும் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை, சின்ன கலைவாணர் என்று புகழுக்குரிய அன்பு மாப்பிள்ளை பி.கே. தன்ராஜ் அவர்கள் இங்கே ஒரு நகைச்சுவை நாயகனாக உங்கள் முன்னால் பங்கேற்க காத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு அவர்களோடு அடியேனும் சிறு சிறு பணிகளை செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் இருவரையும் மகிழ்ப்பதற்காக இங்கே நாட்டியமாட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி. 2 ஆம்பளை ஒரு பொம்பளை சமாளிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் 5-6 பேரை சமாளிக்கிறதெல்லாம் இருக்குது. மாட்டு ரவி சேர பாம்புன்னு வரிசையாக போய்கிட்டு இருக்கு. ஆடல் அரசி அபிநய சுந்தரி மண்ணை சாந்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். இதுதான் என் மாப்பிள்ளை கட்டிக்கிறதுனா மானே தேனே கட்டிப்பொடி. அவ்வளோ அதை வசனமாக அமுக்கி விட்டாப்புல பாருங்க. டெக்னிக்கு மிக சிறப்பு மாப்பிள்ள. மேலும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒலி என் ஒளி அமைப்பு வி ராஜன் ஆடியோ சம் சர்வீஸ் வேங்கடத்தான்பட்டி உரிமை பி செல்வம் கேபிள் ஆபரேட்டர். போடுங்க தலைவரே. தென்னமர தோப்புக்குள்ளே பார்த்த ஞாபகம். சிறப்பு, அருமையான ஒலிபெருக்கி. உண்மையிலேயே மைக் செட்டு எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாங்கள் மேடையில் நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு தொழில் தர்மம். கண்டிப்பாக அப்படி தான் சொல்லிட்டு போவோம், சொல்லணும். ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஆத்மார்த்தமாக என்னுடைய அடிவயத்திலேருந்து சொல்கிறேன், மிகச்சிறப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, நான் அவரை திரும்பி பார்க்கவே இல்லை, இப்போ தான் திரும்பி பார்க்குறேன். ஆனால் நான் பேர் சொல்லும்போது முகத்தை பார்க்கணுமே. என்ன காரணம்னா, திரும்பி பார்க்கறதுக்கான வேலையே இல்லை. ஏன்னா அண்ணே அதை கொஞ்சம் ஏற்றுக்கணே, இதை கொஞ்சம் குறைங்கண்ணே, இதை கூட்டுக்கண்ணே, ஷார்ப்பு வைங்க, பேசு வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலையே இல்லை. ஏற்றுங்கன்னு உங்களை நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு தரம் நான் சொல்லுவேன், நாடகம் முடிஞ்ச உடனே ஜாமான வண்டியில் ஏற்றுங்கன்னே வீட்டுக்கு போகும்னு சொல்லுவேன். அப்போ மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டா போதும். அதுக்கெல்லாம்
மற்ற இடத்துல அதுக்கும் தேவையில்லை. ஏன் வீடு இங்கே தானே இருக்கு. பக்கத்துல இருந்தாலும் ஏற்றிட்டு தானடா போனேன், தலைச்சமே ஏற்றிட்டு போக முடியும், தூக்கிட்டு தான் போகணும். மிக சிறப்பான ஒலிபெருக்கி அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்வு தெரிவித்துக் கொண்டு பந்தல் அமைப்பு எம் பழனிசாமி வேங்கடத்தான்பட்டி சார்ந்த அன்பும் அவர்கள் பந்தல் அமைத்திருக்கிறார்கள். நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் மணியம்பட்டி கே சரவணன் அவர்களும் மற்றும் அன்பு மாப்பிள்ளை ஆறுமணி சக்கரவர்த்தி கோவில்பட்டி டி அழகேசன் அவர்களும் இணைந்து இந்த நாடகத்தினை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடியில் கொண்டு சிறப்பாக நாடாத்து கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு சாப்பிட்டதுலேருந்து குறையும் இல்லை. மேலும் இந்த நாடகத்தினை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் 2-3 கேமரா வந்திருக்கு. அப்போ யாரா இருப்பா அன்பு அண்ணன் திருவேலங்குடி சுப தங்கராஜ் அவர்களும் அன்பு சகோதரர் இன்பச்செல்வம் விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களும் அதானே மிக தெளிவாக விஎஸ்கே வள்ளி அன்பு யூடியூப் சேனல் அன்பு நண்பர்களும் அழகாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நடை தெரிவித்துக் கொண்டு மிகச்சிறப்பாக சாப்பாடு நான் வழக்க மாட்டேன், அதான் சொல்லிட்டேன், இன்பச்சொல்வன் சொல்லிட்டேன்ல, எப்பவுமே இன்பமாக இருக்க வேண்டும் தான் அவங்க அப்பா அவருக்கு இன்பச்சொல்வன் தெரிவிச்சிருக்கார். ஏன்னா நம்ம பின்னாடி வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாதுன்னா அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து சாப்பாடு மிக அருமையான ஏற்பாடு. ஏன் சாப்பாடை மட்டும் நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, மனிதன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சாப்பாடுல எதுக்குன்னா சம்பாதிக்கிறதே நம்ம விடிய வரைக்கும் கத்துறோம், உயிர் போக கத்துறோம், அடிக்கிறோம், வாசிக்கிறோம்னா எதுக்குன்னா அந்த சாப்பிட தான். பசின்னு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா நம்ம யாரும் வேலைக்கே போக மாட்டோம் இல்லையா? அப்போ பசிக்கு காரணம் சாப்பாடு வேணும். கண்டிப்பாக சாப்பாடு வேணும்னா காசு வேணும், சம்பாதிக்கணும், அதுக்கு தான் அந்த வேலையை. ஆனால் அந்த சாப்பாடை எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாப்பாடு போட்ட இந்த கிராமத்தார்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என் தாய்மார்களை நான் மறக்கவே முடியாது. ஏன்னா சைவ சாப்பாடு, சாம்பார், முட்டைக்கோசு பொரியல், வெள்ளைப்பூண்டு ஊறுகாய், அப்பளம், அடாடா ரசம், சைவ சாப்பாடு தான் உடம்புக்கு ஆரோக்கியம். எல்லாருக்கும் இப்படி தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். அசைவம் போட்டால் அங்கிட்டு சொல்லுவோம் அசைவம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணி சொல்லுங்க, பழக்கமாகி போச்சு. உண்மையிலேயே அசைவத்தை காட்டிலும் சைவம்தான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா சாத்வீக குணத்தை கொடுப்பது இந்த சைவம். அசைவம் மூர்க்க குணத்தை தான் கொடுக்கும். அந்த சைவத்தை எங்களுக்கு அழகாக போட்ட உங்களுக்கு பாராட்டுகள். ஏன் சாப்பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறானே கோமாளி நினைப்பீங்க. ஆமாம், சாப்பாட்டு ராமன் நினைக்கிறோம். அது வரல, நீங்கள் நாடகம் வச்சுருக்கலாம், நீங்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாம், அன்னதானம் கொடுக்கலாம், 1000 பேத்துக்கு அன்னதானம் போடலாம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு புண்ணியம். 10 நாடகக்காரனுக்கு சோறு போட்டிங்கன்னா 200 பிச்சைக்காரனுக்கு போட்டது சம்மந்தம். சரியா சொல்கிற. ஏண்டா எவ்வளவு கௌரவமாக கொண்டு போனேன், நீ கொஞ்ச நேரத்தில் குப்பரை கவுத்தி விட்டேடா பாய் பேசாம. நம்ம பிச்சைக்காரங்களாடா, அதில் என்ன சந்தேகப்படுறீங்க? நம்மளே அசிங்கப்படுத்திக்கிறதாடா. இல்லை, உண்மையை சொல்கிறேன். சரி, அவன் ஒரே ஊரில் வீதி சொல்லிட்டேன். ரைட், பிச்சைக்காரர்கள் தான், அதில் ஒன்றும் தவறில்லை. ஏன்னா நீங்களும் ஒத்துக்குறியா? அண்ணா இப்போ வீடு விடா போகிறேன், நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வாங்குறாங்கலாம் ஒன்று தான். ஆனால் நாங்கள் பிச்சைக்காரன்னு சொல்கிறதில்ல, கௌரவப்படுறோம். ஏன் தெரியுமா? நான் மட்டும் பிச்சைக்காரனாக இருந்தால் வருத்தப்படணும். வேற யாரு? என்னங்க கையை காமிக்கிறீங்க? அவங்களும் ஏங்க நம்மளுக்கு சோறு. இப்போ நினைப்பாங்க திமுரு கோமாளிக்கு எவ்வளோ திமுரு வைக்காளி, அவனை காலில் கட்டி வச்சு உரிக்கிறோம்டா. நம்ம ஊரில் சோத்தத்தை விட்டு காசை வாங்கிட்டு நம்மளை பிச்சைக்காரங்க நம்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வரல. ஏன் நீங்களும் பிச்சைக்காரர்கள் தான் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் ஒத்துக்கிட்டு கை தட்டினீங்கன்னா அது உண்மைன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக. இந்த உலகத்துக்கே படி இழக்கிறது யாரான்னா பரமசிவன் எம்பெருமான். அவன் தானே ஈ முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் படியிழப்பவன். அதாவது கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் படியிழப்பவன் பரமன். அப்படின்னா நம்ம எல்லாரும் சிவபெருமானுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆனா அந்த சிவனே பிச்சை எடுத்திருக்கானே பகவதி பிச்சாந்தேவின். அப்ப அவன் பிச்சைக்காரன்னா அவன் பெத்த பிள்ளைங்க நம்ம எல்லாரும் பிச்சைக்காரங்க தானே? கண்டிப்பா. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்லங்க. நம்ம எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் கைதட்டி ஆரவாரப்படுத்துங்க. இல்லை நான் கோடீஸ்வரன் அப்படின்னா பேஜா உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா. இல்லையா? ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பிச்சை எடுப்போம்னு ஒருத்தர் இருந்தால்தான் நம்ம தர்மத்தை சேர்க்க முடியும், இல்லைன்னா புண்ணியத்தை சேர்க்க முடியுமா? அப்போ பிச்சைக்காரன் இப்போ நாட்டில் பார்க்க முடியல பார்த்தியா? ஏங்க அதுலேயும் ரா பிச்சைன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கியா? ராத்திரி 9-9:30 மணிக்கு வீட்டுக்கு வருவேன் ஒருத்தன் அன்னக்காவடி தோளில் ஒரு உலக்க வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒரு குண்டாச்சேரி இங்கிட்ட ஒரு குண்டாச்சேரி வச்சுக்கிட்டு. இப்போ என்ன கேட்பான் தெரியுமா? எந்த பிச்சைக்காரனாவது
அப்பா அண்ணே கேட்டிருக்கானா? கேட்கல அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க. ஏன் தர்மத்துக்கு வந்து தாய்மார்கள் தான். தாயே தர்மம் பண்ணுங்கன்னு கேட்பான். ஆனா அந்த தாய்மார் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த அவன் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் புள்ள ஊட்டி புருஷன் எல்லாத்துக்கும் சோத்தை போட்டுட்டு அந்த மாலை மட்டும் அள்ளி வயிற்றுக்கு போட்டு மிச்சம் இருக்கிற பூரா வலிச்சு அவன் குண்டாச்சட்டில் போடும். அவன் அது மாதிரி 10 வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் பிள்ளை குட்டிகளோட பசியா இருந்தான் குடும்பத்தோட. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் வரானா? ஏன் வரமாட்டேன். ஏன்? எப்படி வருவேன்? வசதி ஆயிட்டானோ? அது இல்லை, நீங்க தான் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டீங்களே. ஃப்ரிட்ஜுக்கு அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு. அடடா முட்டு சட்னி 5 நாள் குண்டா சட்டில் வலிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறீங்களா? அவன் எப்படி வருவேன்? அவன் பார்த்தேன் இனிமேல் நம்மளை காட்டில் அவங்க பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க. நம்ம வேலைக்கு போகிறது நம்ம உத்தமம் அப்படின்னு நினச்சி அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி அவங்களையே வேலைக்கு அனுப்பிச்ச புண்ணியவதிகள் நீங்கள் தான் தாயே. மாவாட்டி 15 நாளைக்கு வச்சு சுட்டு கொள்றீங்களே, உங்களை மாதிரி ஒரு புண்ணியவதிகளை பார்க்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. மாவு ஆட்டினா 1 நாள் 2 நாள் தான், அதுக்கு மேலே வச்சுக்க கூடாது தாயி. ஃப்ரிட்ஜில் வச்சு 15 நாளைக்கு வச்சு இட்லியும் தோசையும் சுட்டு போடுறீங்களே, நீங்கள் நினைக்கிறீங்க மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா புளிக்காதுன்னு. உள்ளே வைக்கும்போது புளிக்காது, வெளியில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க நுர கட்டுறோம். தள்ளிடு. தோசை ஊற்றும்போது தெரியாது, தின்னு வயிற்றுக்குள்ளே பண்ணு உள்ளே போய் முறைக்கும் பரபரன்னு. அப்புறம் ஏன் வராது? அப்புறம் 15 நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த கதி ஆகும், வயிறு கெடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் மூலடுதிக்கு போட்டு 1 நாளைக்கு 2 நாளைக்கு ஆட்டி வச்சு சுட்டு சாப்பிடுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி நடிக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டை எப்போ சொல்ல பண்ணி வரையணும், எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு எங்கு செல்வம் போட்டு வளரணும்.